காவேரி, நீ வேணும்னா மேனகையா இருக்கலாம். நான் விஸ்வாமித்திரர் இல்ல. என்னதான் ஒட்டினாலும் வருஷனாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும். நான் நெருப்பு. நான் பஞ்சு. ஏய், மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இனிமே நீ மார்கால் மார்கை வாங்குற முரட்டு குணத்தை அடியோட விட்டுணும். நீ மனுஷனா மாறணும். ஏய், எனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அடி மச்சான், அடி. இந்த அடி நீ மனுஷனா மாறத்துக்கு முதல் படி. நான் உன்னை மனுஷனா மாத்துறது அந்த சிவசங்கரனுக்கு தெரிஞ்சா என் சாவுக்கு நாள் குடிச்சிடுவான். அந்த சாவை உன்னால தடுக்க முடியாது. காவேரி பெரிய மருது மனச மாத்தி மனுஷனாக்க போறாளா? பொம்பளை நினைச்சா எதையும் சாதிச்சிருவா. காவேரி கரைச்சதாலதான் 5 ஏக்கர் விஷயத்த ஆற போட்டானா? எறும்பூர இரும்பும் தேயும்பாங்க. எறும்ப நசிக்கிற வேண்டியதுதான். வர ஐயனார் கோயில் திருவிழாதான் காவேரிக்கு கடைசி நாள். காவேரி, காவேரி, காவேரி. என் முடிவு அப்பவே சொல்லிட்டேன்ல. ஏன் பாண்டியா என் பின்னால சுத்திட்டு இருக்கேன்? அது இல்ல காவேரி, வர ஐயனார் கோயில் திருவிழால சிவசங்கரன் கதையை முடிக்க போறானா? இந்த 18 பட்டி விட்டு ஓடிடலாமா? எனக்கு எது நடந்தாலும் அது இந்த 18 பட்டியில தான் நடக்கணும். காவேரி, காவேரி, உனக்கு வயசு இருக்கு, எனக்கு மனசு இருக்கு. வா, இந்த ஊரை விட்டே போயிடலாம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே. அந்த அற்ப சுகத்துக்காக நான் ஆசைப்படல. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேனோ அது இனிமேதான் நடக்க போகுது. பாண்டியா, உன் உயிரை நீ காப்பாத்திக்க. நீங்க இருந்து போயிடு. காவேரி, நான் சொல்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக இனி எது நடந்தாலும் அதை ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. மச்சான், அந்த சிவசங்கரையும் சாவுக்கு நாள் குறிச்சிட்டான். என் உயிரை எடுக்க போறானா? அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன். அவனை பத்தி தப்பா பேசாத. இல்ல மச்சான், நீ நல்லவன்னு நம்பிட்டு இருக்கியே, அவனுடைய மறுபக்கம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 18 பட்டியில பிறந்தவன் நீ. எங்க இருந்தோ வந்தவன் அந்த சண்டாள சிவசேகரன். உனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டி உனக்கு காரோட்டி அவனை பகச்சவனே உன்னை வச்சே கைய கால வெட்ட வச்சான். உனக்கு சோறு போட்டு இந்த 18 பட்டிய கூறு போட்டு தான் பேருக்கு எழுத வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சுமா? இங்க பாரு மச்சான், உன் பலத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய் கடையாக்கிட்டானே. ஏழைங்க விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரனுக்காக நீ அருவாளை காட்டி மழைய மூடல. அந்த சிவசங்கரன் நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்னென்ன செஞ்ச? எதிர்த்து நின்ன ஆள மனு கொடுக்க விடாம கலாட்ட பண்ணி விரட்டி விட்ட. இதுக்கு மேலேயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான். வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குறிச்சு கடத்திக்கிட்டு வந்து கெடுத்து கொன்னுடுவான். அப்படி செத்தவங்கள்ல என் அக்கா பார்வதியும் ஒருத்தி மச்சான். உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போகுதுன்னு தெரிஞ்சு அக்கா பதறி போய் உன்னை பார்க்க ஓடி வந்துச்சு. அவ ஆளுங்க அக்கா வெளுத்துட்டு போய் சிவசேகர கெடுத்து கொன்னுட்டான். இந்த 18 பட்டியில இருக்கிற மண்ணு மட்டும் இல்ல, பொண்ணுங்களையும் அபகரிச்சுட்டு இருக்கான். இப்ப எனக்கும் குறி வச்சுட்டான். வர்ற ஐயனார் கோயில் திருவிழாவில என்ன தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். முடியாது. அவன் மூல பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பலம் தோத்து போயிடும். பாண்டியா, பாண்டியா, என்னாச்சு சொல்லு. அண்ணே, காவிரிட்ட நான் சொன்னது சிவசங்கர் தெரிஞ்சு போச்சு. முதல்ல என் சாவுக்கு நாள் குடிச்சிட்டான். காவேரி உன் மேல உசிரிய வச்சிருக்கு. கையெடுத்து கும்பிடுற, அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. பாண்டியா, பாண்டியா,
காவேரி 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 நீ நினைச்சபடியே பெரிய மருது மனச மாத்திட்டியா? நானும் அப்படிதான். நான் ஆசை வச்சத அனுபவிக்காம விட மாட்டேன். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் என்ன நீ தொட முடியாது. என் மச்சான் கையால தான் உனக்கு சாவு. அடுப்போடி ஓ மச்சானோட முடிவை எழுதிட்டு தாண்டி இப்ப ஒன்ன ஒரு வழி பண்ண இங்க கொண்டாந்து இருக்கேன். காவேரி 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 என்ன மச்சான் நொடியில நொறுங்கிட்ட? மாவீரன் கலங்கலாமா? கண்ணீர் விடலாமா? காவேரி இந்த கையால ஏங்க கண்ணீரை துடைக்கணும், அவங்க கஷ்டத்தை போக்கணும். செய்தியா மச்சான்? இப்ப நான் சந்தோஷமா சாவேன். உன் மடியில சார பாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு மச்சான். இப்ப நீ
மனுஷனா மாறிட்டியே, சொந்த பந்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே மச்சான். காவேரி, சிவசங்கரா! மச்சான், பாத்தியா, அவசரப்படுறியே, ஆத்திரப்படுறியே, நிதானமாயிரு. நீ சிவசங்கரனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா 7 விவசாயிங்க நிலத்தை யாரு வாங்கி கொடுப்பாங்க? உன்னால தானே முடியும். இந்த மண்ணில பிறந்த என்ன மாதிரி பொண்ணுங்க கற்ப நீ தானே காப்பாத்த. பாத்தியா, அவன் மூளை பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பலம் தோத்து போயிடுச்சு. உனக்கு புத்தி சொன்ன பிடிக்காது, கடத்துல அடிப்பிய மச்சான். அடி அடி மச்சான், அடி 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 ஐயோ காவேரி,